இப்போ ஈவினிங் நான் வந்து பத்திரிகையில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பார்த்தேன். முரசுல எங்களின் விலாசம், என்ன அற்புதமான வார்த்தை பாரு. உண்மையிலேயே அவர் எங்களின் விலாசம் தான். அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு பெரிய பேரும் புகழும் இருந்து கூட ஏன் எப்படி ஒரு தன்னடக்கமா இருக்காரு? வேற ஒருத்தரா இருந்தா ஆடிட்டு இருப்பாங்க. அதான் பாடின, ஆடாதடா ஆடாதடா மனிதா. சில பேர் வந்து வீடியோ இருந்தாதான் உதவி செய்யறாங்க, கேமரா இருந்தாதான் உதவி செய்யறாங்க. இவர் உதவி செய்யறது யாருக்குமே தெரியல. நீங்க எந்த இடத்துல கொந்தளிக்கணும் நெறிப்படுத்துறதுக்கு தான் தலைவரே இங்க இருக்காரு. நம்ம ஆளுங்க கொந்தளிக்க வேண்டிய இடத்துல கொந்தளிக்காம சாதாரண வாட்டர் பாட்டிலுக்கு பெருசா கொந்தளிக்காது. வனத்தில் இருக்கிற சிறுத்தை உணவில்லாமல் 5 to 6 நாட்கள் உயிர் வாழும். இந்த களத்தில் இருக்கிற சிறுத்தை தன் மக்களுக்காக வாழ்நாள் முழுவதும் பசியோடு காத்திருக்கு. வந்தோடனே சிரிச்சாரு, எல்லாத்தையும் அன்பா சிரிச்சாரு. நிறைய பேர் புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சின்ன முக சுளிப்பு கூட இல்லை. ஒரே ஒரு சீரியல்ல 4 எபிசோடு வந்துட்டு போட்டோ எடுக்க மாட்டேங்கிறான். இப்போ ஈவினிங் நான் வந்து பத்திரிகையில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பார்த்தேன். முரசுல எங்களின் விலாசம், என்ன அற்புதமான வார்த்தை பாரு. உண்மையிலேயே அவர் எங்களின் விலாசம் தான். ஒரு அருமை சகோதரர் வந்து அதை சொல்லியிருக்கார் இன்னைக்கு பார்த்த முரசு ஒரு பத்திரிகையில். அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு பெரிய பேரும் புகழும் இருந்து கூட ஏன் எப்படி ஒரு தன்னடக்கமா இருக்காரு? வேற ஒருத்தரா இருந்தா ஆடிட்டு இருப்பாங்க. அதான் பாடின, ஆடாதடா ஆடாதடா மனிதா, நீ ஆடிப்புட்டா அடங்கிடுவ மனிதா. நானா நம்ம தலைவர் அந்த ஆட்டம் நான் இல்ல, அந்த திருமாவளவன்ற மாதிரியே இருக்காரு, உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் வேற யார் மாதிரியே, இவர் வேற யார் மாதிரியே. அப்படி ஒரு தன்னடக்கம். அதாவது எந்த நேரத்திலையும், யாரா இருந்தாலும் எந்த நேரத்திலையும் உதவிகளை செய்து, இப்படி ஒரு தலைவர் இருப்பதனால்தான் நம்ம எல்லாம் பயம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம், தெம்பா நடந்து போயிட்டு இருக்கோம். தெம்பு. இப்படி ஒரு தலைவர் இருக்கணும் சார், எல்லாருக்கும் இருக்கணும், நமக்கு இருக்கணும். அந்த இடத்துக்கு வேற யாரும் வரவே முடியாது. இன்னைக்கு சொல்ற மேடையில் வேற யாரும் அதுக்கு தகுதி இல்லை சார், வேற யாரும் இல்லை. அவர் ஒருத்தர் தான், அவர் ஒருத்தர் தான். எந்த நேரத்திலும் நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட உதவிகளையும் செய்து, அதாவது உதவின்னா சில பேர் வந்து வீடியோ இருந்தாதான் உதவி செய்யறாங்க, கேமரா இருந்தாதான் உதவி செய்யறாங்க. இவர் உதவி செய்யறது யாருக்குமே தெரியல. ஏன்னா வீடியோ இல்லை, அங்க போட்டோகிராஃபர் யாரும் இல்லை. அதனால அப்படி ஒரு தலைவர், எழுச்சி தமிழர். எவ்வளவு பெருமையா இருக்கு அந்த வார்த்தையை சொல்றதுக்கு, எவ்வளவு பெருமையா இருக்கு பத்தியா. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இது வரைக்கும் அந்த நம்ம அருமை சகோதரர் வன்னியரசு அவர்கள், நம்ம அருமை சகோதரர்கள் ஒரு 7-8 பேர் வந்திருந்தாங்க. வந்து இன்விடேஷனை கொடுத்து கண்டிப்பாக நாங்கள் வரோம், நானும் ஸ்ரீகாந்த் எல்லாம் வரோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என் வாழ்நாள மறக்க முடியாத ஒரு விஷயம். நம் தலைவரை நேரடியாக பார்த்து வாழ்த்து சொல்றதுக்கு ஒரு பாக்கியம், பூர்வ ஜென்ம பலன். அந்த பலனை நம்ம எல்லாருமே அடைஞ்சிட்டோம். நான் மட்டும் எல்லாரும் அடைஞ்சிட்டோம். முன்னாடி அந்த அம்மா பேசுனாங்க, ஐயோ என்ன குரல்மா அவங்களுக்கு, என்ன யாரு என்ன பவர்ஃபுல் வாய்ஸ் அவங்களுக்கு. நீங்க நல்ல பேச்சால் அழகா இருக்கானோ, சும்மா எல்லாரீஸ்வரி அவர் மாதிரி உங்க குரல் இருக்கு. எல்லாரீஸ்வரி குரல் உங்களுக்கு, அம்மா குரல் அப்படி பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு என்ன கவிதை, என்ன வார்த்தைகள், வாழ்த்துக்கள்மா. ஏன்னா நம்ம தலைவருக்கு இப்படி ஒரு வாழ்த்து மடல் ஒருத்தர் படிக்கணும், அப்பதான் தெரியும் யாருன்னு. ரொம்ப சந்தோஷம். ஈரமணி ஐயா எல்லாரும், ராஜ்கிரண் சார் எல்லாரும், எல்லாமே வந்திருக்காங்க. லட்சுமி ராம் தலைவருக்கு என் வாழ்த்துக்கள், என் சார்பாகவும் குடும்பத்தினர் சார்பாகவும் என் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் அன்பு ரத்தங்களே எல்லோருக்கும் வணக்கம். நன்றி 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 நன்றி. ரெடியா பாடிடலாமா? அண்ணனுக்கு பாடிடலாமா?
1 2 3 4 Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday எங்கள் அண்ணா. Happy birthday to you. கொஞ்சம் பாஸ்டா பாடலாமா? Happy birthday to you. Pam 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 pam. Happy birthday to you. Pam 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 pam. Happy birthday my dear அண்ணா. Happy birthday. சத்தம் கேட்கல. Day to you. அண்ணா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்னா, நீங்க நல்லா இருந்தா நாங்க எல்லாரும் நல்லா இருப்போம்ண்ணா. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நாங்க இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு வருவோம்ண்ணா. அதனால நீங்களும் சரி, உங்க கூட இருக்கிற வன்னியரசும் எல்லா அண்ணன்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. அவங்க கூட நானும் ஒருத்தனா இருக்கிறோம், அப்பா ஒருத்தனா இருக்கிறோம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. அவங்க வந்து நாங்களாம் கீழே தான் உட்காரணும், சும்மா மேலே இப்போ உட்காந்துருக்கோம். உங்க கூட எப்போதுமே நாங்கள் கூட இருப்போண்ணே. எங்க குடும்பங்கள் எல்லா குடும்பமும் கூட இருக்கணும். ஓகேவா? நன்றிண்ணா. ரொம்ப இறைவனால நீங்க எப்போதுமே ஹாப்பியா இருக்கணும்ண்ணா. நன்றிங்கண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா. எத்தனையோ மேடைகளில் தமிழகம் முழுவதும் பேசியிருந்தாலும் பேச வந்த பேச்சாளரை உயர்த்துகிற ஒரே மேடை இந்த மேடை என்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அண்ணனுக்கு எப்பயுமே அடுத்தவங்களை உயர்த்தி தான் பழக்கம். ஏன்னா அவருடைய கைகள் கீழே விழுந்துவதற்காக இயற்கை குடித்த கைகள். உட்காருங்க உட்காருங்க உட்காரு. அண்ணன் கொந்தளிக்காதீங்க. நீங்க எந்த இடத்துல கொந்தளிக்கணும் நெறிப்படுத்துறதுக்கு தான் தலைவரே இங்க இருக்கார். நம்ம ஆளுங்க கொந்தளிக்க வேண்டிய இடத்துல கொந்தளிக்காம சாதாரண வாட்டர் பாட்டிலுக்கு பெருசா கொந்தளிக்காதீங்க. அன்பு அண்ணனே திருமா, அன்பு அண்ணனே திருமா, உங்களை போல் ஒரு தலைவர் பெயர் இனி தமிழக வரலாற்றில் வருமா? அன்பு அண்ணனே திருமா, உங்களை போல் ஒரு பெயர் இனி தமிழக வரலாற்றில் வருமா? உமை வாழ்த்த தமிழ் வார்த்தைகளை தருமா? உமை வாழ்த்த தமிழ் வார்த்தைகளை தருமா? எத்தனை வார்த்தைகளை இட்டு நிரப்பினாலும் உங்கள் சேவைக்கு அது ஈடு இணை பெறுமா? என் அண்ணனே திருமா. ஏன் நான் இப்ப அண்ணனோட ரசிகனா தான் இங்க வந்திருக்கேன். ஒரு விமான பயணம், சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போறேன். ஒரு பெரிய இறையருள்ள இயற்கையினுடைய ஆசீர்வாதத்தில் அண்ணன் பக்கத்து இருக்கே எனக்கு கிடைச்சது. அண்ணன் பக்கம் எவ்வளோ பெரிய விஷயம். அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்க முடியுமா தலைவரை? பக்கத்துலேயே கொண்டு போய் உட்கார வச்சேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆண்டவன் அங்கேயே உட்கார வச்சான். எனக்கு பேசலாமா வேண்டாமா? ஏன்னா கர்ஜிக்கிற குரல்ல சிறுத்தைனா சும்மாவா? வனத்தில் இருக்கிற சிறுத்தை உணவில்லாமல் 5 to 6 நாட்கள் உயிர் வாழும். வனத்தில் இருக்கிற சிறுத்தை உணவில்லாமல் 5 to 6 நாட்கள் உயிர் வாழும். இந்த களத்தில் இருக்கிற சிறுத்தை தன் மக்களுக்காக வாழ்நாள் முழுவதும் பசியோடு காத்திருக்கும். பேசிக்கிட்டே இருக்காரு. அதை பண்ணிருங்க இதை பண்ணிருங்க, வந்துடுறேன் அதை பண்றேன் பேசி. எனக்கு நான் எப்பாங்க ஃப்ளைட்டா டேக் ஆஃப் ஆகுது? ஐயோ ஃபோனை வைக்க மாட்டாங்க போல இருக்கேன் நம்ம ஆளுங்க. நான் கும்பிட்டு இருக்கேன் குலதெய்வத்தை, எப்படியாவது ஃபோனை கட் பண்ணோன்னே அண்ணன்ட்ட பேசிடணும்னு. டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் அவர் பேசிக்கிட்டே இருக்கார். அதை வந்துடுறேன் இங்கே வந்துடுறேன், ஏதோ தொடர்பாக கட்சி தொடர்பாக பணிகள் தொடர்பாக அண்ணன் பேசிக்கிட்டே இருக்கார். டேக் ஆஃப் ஆச்சு பாருங்க, நான் அமைதியாக இருக்கேன். வந்தோடனே சிரிச்சாரு, எல்லாத்தையும் அன்பா சிரிச்சாரு. நிறைய பேர் புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சின்ன முக சுளிப்பு கூட இல்லை. ஒரே ஒரு சீரியல்ல 4 எபிசோடு வந்துட்டு போட்டோ எடுக்க மாட்டேங்கிறான். கேட்டா பெரிய ஆளுங்கிறான். என்ன சாணவாசனே உங்களுக்கு தெரியும், நம்ம ஆளுங்க போட்டோ எடுக்க மாட்டான். நான் செலிபிரிட்டி, நான்லாம் போட்டோ எடுக்க மாட்டேங்கிறான். ஒரு இனத்தை காக்க வந்த தலைவர் அத்தனை பேரிடமும் இன்முகத்தோடு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார். உள்ள வராரு, உக்காராரு, டேக் ஆஃப் ஆயிடுச்சுங்க. நான் அப்படியே மெல்ல திரும்புறேன். கைகளில்
அலைபேசியில குறுஞ்செய்தி அனுப்பியபடி இந்த தலைவன் களைத்து அப்படியே உறங்குகிறான். ஒரு தாய் தன் குழந்தை உறங்குகிற பொழுது எப்படி ரசித்து பார்ப்பாளோ, இந்த தலைவன் உறங்கியதை அப்படி ரசித்து பார்த்தவன் அருகில் இருந்து. ஃப்ளைட் மோட் கூட போடல, அப்படியே டேக் ஆஃப் ஆகி அப்படியே லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆனோன்னா கால் விடுவான நம்மால், இறங்கணுன்னு ஃபோன் பண்ணிட்டாங்க அத்தனை பேரும். இந்த வந்துட்டேன் வெளியில், முடிஞ்சு போச்சு, எங்கே பேச. ஆனால் இயற்கை பாருங்க, மனிதன் மனதிற்குள் இருக்கிற நேர்மையான ஆழமான ஆசை ஒரு நாள் தலைவர் மேடையிலேயே, அதுவும் பிறந்த நாள் விழா மேடையிலேயே பேச வைக்கிற வாய்ப்பை தந்திருக்கிறது. பாவலன் என்னை கூப்பிட்டு நான் அசந்து போனேன். நான் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, மக்கள் கஷ்டப்படுறப்ப எல்லாம் தலைவிதியா, உன் தலைவிதி, உங்கள் சமூகத்தோட தலைவிதி எப்படி இருக்கீங்க எல்லாம் சொல்லுவாங்களா? கலீல் ஜிப்ரான் சொன்னார், உழைத்து சிந்துகிற நெற்றியினுடைய வியர்வை, உழைத்து சிந்துகிற நெற்றியினுடைய வியர்வை உன் தலையில் இருக்கிற அத்துணை எழுத்துக்களையும் முற்றிலுமாக அழித்து விடும் என்று சொன்னார் கலீல் ஜிப்ரான். அதுதான் அண்ணன் பண்றார். உழைங்கிறார், போராடுங்கிறார். எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா உலக வரலாற்றில் ஒரு மனிதன் அடங்க மறு என்று சொன்னார். அந்த மாக்கு மேல ஒத்த கொம்பு இல்ல, ரெட்ட கொம்போட நாமெல்லாம் இருக்கணும். அதனால சுழிச்சு விட்டாரு. அடுத்தது அத்து மீறுனார். எதுக்கு அத்து மீறணும், எதுக்கு அடங்க மறுக்கணும்? உன் உரிமைகளை யாராவது பறித்தால் அங்கே அடங்க மறு. உன் உரிமைகளை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டால், மறுத்தால், ஒடுக்கினால் அங்கே அத்து மீறு என்று சொல்லிக் கொடுத்த ஒப்பற்ற தலைவர் எங்கள் அண்ணன் திருமா. நேரத்தினுடைய அருமை கருதி நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். பேசுங்கன்னு சொல்றீங்க, எல்லாம் பெரிய பெரிய மனிதர்கள். நான் வீரமணி ஐயா, நான் பேச்சு போட்டியில் ஐயாட்ட பரிசு வாங்கியிருக்கேன். ஐயா எத்தனையோ பேருக்கு பரிசு கொடுத்துருப்பாரு, நான் பரிசு வாங்கியிருக்கேன். லட்சுமி ராமகிருஷ்ணன் நிகழ்ச்சி பார்த்துருக்கேன். ஆலோசனை வசனோட நல்ல பழக்கம். தேனிசை தென்றல் தேவா ஐயா, இந்த குரலுக்கு ஈடு இணை இருக்கா? என்ன அருமையான குரல். இங்கே அப்புறம் தேசிய விருது பெற்ற ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள், எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாம் அவ்வளோ அற்புதமான மனிதர்கள். சொல்லுவோப்பா, ஒரு இயல்பான நடிப்புக்கும் இயல்பான பேச்சுக்கும் இயல்பான மனசுக்கும் சொந்தக்காரர் எங்கள் அன்பு தந்தை ராஜ்கிரண் அவர்கள். அவர் சிரிச்சு கையெடுத்து கும்பிட்றப்பே பாருங்க, இப்பதான் ஸ்கூலுக்கு போற மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு குழந்தை முகம். இப்ப நான் அந்த வரப்ப எனக்கு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயாவோட கவிதை ரொம்ப பிடிக்கும். அதை படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு ஒரு கவிதை படித்தேன். அப்போ எனக்கு அண்ணன் ஞாபகம் தான் வந்துச்சு. இப்போ அண்ணனை மாதிரி வரணும்னு எல்லாரும் ஆசைப்படலாம், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு உழைக்கணும், களத்தில் நிற்கணும். ஆசை மட்டும் படப்படாது. ஏன் படப்படாது? அது எடுபடாது. ஏன் எடுபடாது? ஏன்னா இவருக்கும் மக்களுக்கும் உள்ள உறவு விடுபடாது. கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஐயா சொல்லுவாரு ஒரு கவிதை. இப்ப அண்ணன் மாதிரியே நான் இருக்கேன், நானும் அண்ணன் தான், நானும் எல்லாரையும் காப்பாற்றுவேன்லாம் யார் சொன்னாலும் நல்லா காப்பாத்து. யாராவது அங்க காப்பாத்துறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா குரல் தராங்கன்னா முதல் நட்பு குரல் அண்ணனோட குரலா தான் இருக்கும். நான் போராடுறேன், என்னோட சேர்ந்து நீயும் போராடு, நீ போராடுறியா, உன்னோட சேர்ந்து நானும் போராடுறேன், அண்ணன் தயார் தான். அவர் கவிதை ஒண்ணு படிச்சோட எனக்கு அண்ணனே அவன் தான் வந்துச்சு. காற்றுக்கு கண்ணில்லை, காற்றுக்கு கண்ணில்லை, அது புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகையை மேலே கொண்டு போனது. புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகை என்ன பண்ணுச்சு? மேலே கொண்டு போயிடுச்சு. காற்றுக்கு கண்ணில்லை, அது புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகையை மேலே கொண்டு போனது. உயரத்திற்கு வந்த புகைக்கு கர்வம் வந்தது. சும்மா இருக்குமா? நம்மால் 500 ரூபா நோட்டு சட்ட பேக்கெட்ல வச்சாலே 50 ஏக்கர் சொந்தமா இருக்கிற மாதிரி நடந்துப்பான். வெறும் 500 ரூபா தான் இருக்கும் சட்ட பேக்கெட்ல, மொத்த சொத்தே அதான் வாழ்க்கையில. ஆனா கேளுங்க, அவன் பண்ற பந்தா தாங்க முடியாது. நம்ம தலைவர் அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு, யாரு போய் எங்க பார்த்தாலும் நம்ம மக்கள் தான் ஆர்ப்பரிப்பா இருப்பாங்க, அவர் பாட்டு அமைதியா போவார். எங்க கர்ஜிக்கணுமோ அங்க கர்ஜி வச்சிருவார். அது புகைக்குள்ள இருந்து மேலே கொண்டு வந்த புகையை கொண்டு போய் மேலே நிறுத்திடுச்சு. அதுக்கு கண் இல்லை,
மேல வந்த புகைக்கு கர்வம் வந்துருச்சு. கர்வம் வந்த புகை என்ன சொல்லுச்சு? உன்னை போலவே உருவம், உன்னை போலவே நிறம், நானும், எனவே நானும் உன்னை போலவே மேகம்தான். எங்க ஃபேக்டரியிலிருந்து வந்த புகை மேல போயிட்டு மேகத்தை பார்த்து சொல்லிச்சான், உன்னை போலவே நிறம், உன்னை போலவே உருவம், எனவே நானும் உன்னை போலவே மேகம்தான். சில மயில்கள் அறியாமையால் அது மேகம்தான் என கருதி தோகை விரித்து ஆடியது. நம்ம ஊர்ல யார் 10 என்ன பேசினாலும் 10 பேர் கூட நிற்பான். இவர் மாதிரி உலகத்துல யாரும் கிடையாதுங்க. எப்ப இருந்து தெரியும் இவரை? இப்பதான் தெரியும். எவ்வளவு வருஷமா தெரியும்? இப்பதாங்க பார்த்தேன். நல்லா பேசுறாருங்க. யார் பேசுற எது சொந்தமா யோசிக்கிறதே கிடையாது. அதுல தமிழனை அடிச்சுக்கவே முடியாது. எல்லாம் அட்டா என்னமா பேசுறாருங்க அவரு. என்ன பேசினார் தெரியல, அதை கேட்போம். அது எப்படி முடியும்? சில மயில்கள் அறியாமையால் தோகை விரித்து ஆடியது. கூட்டம் போட்டுச்சு, அவங்களுக்கு கூட்டம் சேர்ந்துச்சு. மேகம், மேகம் அண்ணன் மேகம் கடகடவென சிரித்து விட்டு, மேகம் அது வரைக்கும் ஒண்ணுமே பேசல, கடகடவென சிரித்து விட்டு மழையாக கீழே இறங்கியது. புகையிலிருந்து மழை வருமா? மேகத்திலிருந்து தானே அன்பு மழை மக்களை நோக்கி தேடி வரும். மேகம் கடகடவென சிரித்து விட்டு மழையாக கீழே இறங்கியது. நனைந்து சிலிர்த்த பூமி சொன்னது, பெருமை மேலே ஏறுவதில் இல்லை, அண்ணனை போல் கீழே இறங்குவதில் தான் இருக்கிறது. அவ்வளவுதான். அன்னைய உயர்ந்துகிட்டே இருக்காரு, கீழே இருக்கிற அத்தனை பேரையும் உயர்த்தணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்காரு, உயர்ந்துகிட்டே இருக்காரு. ஆகஸ்ட் 17 தேனீக்கள் தினம். இப்பதான் பார்த்தேன். இனி ஆகஸ்ட் 17 தமிழக வரலாற்றில் சிறுத்தைகள் தினமாக மாறிப்போனது. என் அன்பு சொந்தங்களே, அன்பு சிறுத்தைகளே, அன்பு சகோதரர்களே, அண்ணன் இருக்காரு. அண்ணன் பின்னாடியே நீங்க எல்லாருமே இருக்கீங்க. ஏன் அண்ணன் பின்னாடியே இருக்கீங்க? ஒரு கவிதையோடு நிறைவு செய்கிறேன். நேசமித்திரன் எழுதிய கவிதை. ஏன் அண்ணன் பின்னாடியே எல்லாரும் இருக்கீங்க? ஏன் அண்ணன் அண்ணன் உயிரை விடுறீங்க? ஏன் தலைவரே தலைவரேன்னு இருக்கீங்க? எங்க போனாலும் கூட போறீங்க. அவர் பார்வை பல்லைனாலும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. எப்படியாவது அண்ணன் பாத்திர மாட்டாரன்னு ஏங்குறீங்க. ஏன்? நேசமித்திரன் எழுதிய கவிதை. மீண்டும் மீண்டும் அதே கிளையில் வந்து அமர்கிறது பறவை. மீண்டும் மீண்டும் அதே கிளையில் அதே கிளை வந்து அமர்கிறது பறவை. அப்படி என்ன செய்து விட்டது மரம்? அப்படி என்ன செய்து விட்டது மரம்? தாங்க தெரிந்திருக்கிறது. அதனால் பறவைகள் வந்து அமர்கிறது. எங்கள் அண்ணனுக்கு உங்கள் அனைவரையும் தாங்க தெரிந்திருக்கிறது. அதனால்தான் ஓடி ஓடி வருகிறீர்கள். எங்கள் அண்ணனின் பிறந்தநாள் வாழ்த்தில் என்னை பேச அழைத்தமைக்கு அன்பு சகோதரர், அன்பு அண்ணன் பாவலன் அவர்களுக்கும், அதற்கு ஒப்புதல் தந்த இனிய தலைவர், அன்பு அண்ணன், உங்களுக்கு தலைவர், எனக்கு அண்ணன். ஏனென்றால் நான் அவர் ரசிகன். அண்மையில் அவர் ஒன்று பேசியிருந்தார், இடஒதுக்கீடு சம்மந்தமாக. எல்லாரும் அந்த பேச்சை கேட்கணும். பழத்தை மையமாக வச்சு இதை விட சிம்பிளாக இடஒதுக்கீடை பற்றி உலகத்தில் எந்த தலைவனும் பேசவே முடியாது. என்ன அருமையான பேச்சு, அற்புதமான பேச்சு. நான் ரசிகனாகத்தான் வந்திருக்கிறேன். இந்த வாழ்த்தரங்கத்திற்கு நன்றியுரையோடு சேர்ந்த என்னுடைய வாழ்த்தையும் பேச அனுமதித்த அன்பு அண்ணனுக்கு என் இதயம் நிறைந்த அன்பு கலந்த தமிழ் செறிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்வதில், ஒரு அரங்கம் நிறைந்த மாபெரும் கைத்தட்டலுக்கு நடுவே பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் எனக்கு ஆகப்பெரிய மகிழ்ச்சி.